ஹே கைஸ், வாங்க ஒரு குட்டி ஈவினிங் vlog பார்க்கலாம். நான் ஈவினிங் ஒரு ஜாமான் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேன். அங்கே வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச தேன் மிட்டாய் இருந்துச்சு. உங்களுக்கு தேன் மிட்டாய் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டின்னருக்கு வந்து நான் மைதா தோசை தான் ரெடி பண்ணேன். அதோட ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கைப்பிடி ரவையை பவுலில் ஊற வச்சுடுங்க. தண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுலில் ஒரு கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 250 கிராம்ஸ் இருக்கும். ஒரு கப் மைதா ஆட் பண்ணிவிட்டு அது கூட ரவை சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச ரவையை சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை நல்லா ஐஸ் அடித்து ஊற்றிக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபஸ்ட் கலந்துக்கோங்க. அப்போ வந்து நல்லா கட்டி இல்லாமல் மாவு மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா நிறைய தண்ணி ஊற்றி கொஞ்சம் மாவு நல்லா லிக்விடாக வச்சுட்டு தோசைக்கல்லை நல்லா சூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா சூடு பண்ண பிறகு ஊற்றுனீங்கன்னா தோசை பியாமல் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.